குருநானக் ஜெயந்தியை ஒட்டி வட மாநிலங்களில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் ஏடிஎம் மையங்களின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டு பெறலாம். ஹனிகுமார், டெல்லியில வங்கிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் மையங்கள் செயல்படுகின்றனவா? மக்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்படுகிறது? காயத்ரி, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களையும் கடந்த 4-5 நாட்களாக என்ன மாதிரியான நிலைமை இருந்ததோ அதற்கு தலைகீழாகத்தான் இன்னைக்கு எல்லா பேங்க்லேயும் ஏடிஎம் முன்னாடியும் நிலைமை வந்திருக்கு. கடந்த 4-5 நாளாக பார்த்தோம்னா எல்லா பேங்க் ஏடிஎம்க்கு முன்னாடி கட்டுக்கடங்காத கூட்டம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு ஆள் கூட நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் முன்னெடுச்சிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக மாறி எல்லா வங்கிகளுக்கும் விடுமுறையில் வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா விதமான ஏடிஎம்களும் செயல்படாமல் ஏடிஎம்களும் மூடி வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இன்னும் சில வட மாநிலங்களில் இந்த குருநானக் ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வங்கிகள் அனைத்துக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பெரும்பாலான வங்கிகள், பெரும்பாலும் அப்படின்னு சொல்றதை விட அனைத்து வங்கிகளும் செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, நீங்கள் ஏடிஎம்ஸை பற்றி கேட்டுறீங்க. ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை, கடந்த 2 நாட்களாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய 80% ஏடிஎம்கள் முறையாக செயல்படலை. எல்லா ஏடிஎம்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. சாயந்தர நேரத்தில் ஒரு சில ஏடிஎம்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கேயுமே கூட கேஷ் டெபாசிட் தான் பண்ண முடியுமே தவிர பணத்தை எடுப்பதற்கு எந்த விதமான வழிமுறையும் இல்லை. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக இருந்தாங்க. மக்கள் தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே பெரும்பாலான வங்கிகள் மாற்றி 100 ரூபாய் நோட்டுகளாக சில்லறையாக மாற்றிக்கொண்டாங்க. இந்த சூழலை இன்னைக்கு வங்கிகளும் இயங்கல, ஏடிஎம்மும் இயங்கல அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலை மக்கள் ஒரு சில சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. நேற்றைக்கு மக்கள் மிக நீண்ட வரிசையில் கியூ நின்றுட்டு தங்களுடைய கைகளில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டை மாற்றி 100 ரூபாய் நோட்டுகளாக சில்லறையாக மாற்றிட்டு போயிருந்தாங்க. நேற்றைக்கு அது முடியாதவர்கள், வங்கி நேரம் முடிந்தவர்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டோக்கன் வச்சிருக்கவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் மிக விரைவாக வங்கிகளுக்கு வந்து தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய நோட்டுகளை மாற்றிட்டு 100 ரூபாய் நோட்டுகளை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வங்கிகள் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதை மக்கள் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிலர் நேற்றைக்கு 4000 ரூபாய் வரைக்கும் தங்களுடைய கைகளில் இருந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதை இந்த ஒரு நாளில் வச்சு சமாளிச்சுக்கிறாங்க. இன்னும் சிலர்கிட்ட பணம் இல்லாதவர்கள் ஏற்கனவே யாரெல்லாம் பணம் மாற்றி கையில் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 500 அல்லது 1000 ரூபாய் கடன் வாங்கி தங்களுடைய நாளை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக அந்த நிலைமை சீராகிவிடும் அப்படின்ற நம்பிக்கை அவங்க இருக்காங்க. எனவே மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கியும் இன்னும் சில பேர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டும் தங்களுடைய அந்த இதை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு விடுமுறை, பண்டிகை தினம் அப்படின்றதுனால மக்கள் ஒரு சில இன்னல்களுக்கு வந்து ஆளாகி இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட ஒரு சில டீ கடைகள்லாம் கூட இன்னைக்கு வந்து பேடிஎம் மூலமா பணம் செலுத்துறதுக்கான வசதிகள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில நம்பிக்கை அடிப்படையில் சில மளிகை கடைகளையும், டீ கடைகளையும், சில காய்கறி கடைகளையும் கடன் கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால அது கடைக்காரர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க, இவர்களுக்கும் அது ஈஸியாக கிடைக்குது. அப்படின்றதுனால மக்கள் ஓரளவுக்கு அந்த நிலைமையை சமாளிச்சுட்டு இருக்காங்க. காயத்ரி. ஹனிகுமார், வங்கி ஊழியர்களோட வாக்குவாதம், சில இடங்களில் வங்கிகள் வந்து சூறையாடப்பட்ட சம்பவங்களில் வட மாநிலங்களில் கொஞ்சம் பார்க்க முடிந்தது. அது தொடர்பான செய்திகள்லாம் வந்தது. அப்போ இது போன்ற ஒரு அவசர நிலையில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வங்கிய செயல்பாட்டுக்கும் ஏடிஎம் செயல்பாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? வங்கி விடுமுறை சமயங்களில் கூட ஏடிஎம்கள் செயல்படலாம், தனியார் நிறுவனங்கள் தான் அங்கே பணம் நிரப்புறாங்க. இது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? மொதல் விஷயம், ஏற்கனவே அருண் ஜேட்லி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விடுமுறை தினங்களிலும் குறிப்பாக இந்த பண்டிகை தினத்திலும் வங்கிகள் செயல்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதற்கு வங்கி ஊழியர்கள் சார்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசினுடைய இந்த முடிவு தன்னிச்சான ஒரு முடிவு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. இதில் இன்னைக்கு குருநானக் ஜெயந்தியான இன்னைக்கும் வங்கிகள் செயல்படணும் அப்படின்ற அந்த உத்தரவு வங்கிகள் ஏற்க மறுத்துட்டாங்க. காரணம், கடந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களாக விடுமுறை தினங்களிலும் வங்கி ஊழியர்கள் பணிக்கு வந்து செயல்பட்டிருக்காங்க. இந்த சூழலில் இன்னைக்கு பண்டிகை காலத்திலும் கூட பணிக்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மத்திய அரசினுடைய அந்த கோரிக்கையை வங்கி பணியாளர் சங்கங்களும் வங்கிகளும் மறுத்துட்டாங்க. எனவே இன்னைக்கு வங்கிகள் செயல்படாது அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்னது போல வட மாநிலங்களில் கொஞ்சம் அன்பிரசிடென்ட் சிச்சுவேஷன்ஸாக தான் இருக்கு. பல இடங்களில் வங்கிகள் சூறையாடப்பட்டது, பல இடங்களில் ரேஷன் கடைகள் சூறையாடப்பட்டது, போதிய அளவில் பணம் கிடைக்கல, பணம் சிலர்கள் கிடைக்கல அப்படின்ற விஷயத்திற்காக இந்த ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. இப்படி
இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே வங்கிகள் செயல்பட்டு இருந்த சனிக்கிழமையா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், அந்த நாட்களிலும் கூட ஏடிஎம்கள் முறையாக செயல்படலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டை வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல அந்த நோட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க போய் பொருட்களையும் வாங்கிக்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த நோட்டை கையில் வச்சிருக்கவங்க பேங்க்ல கொடுத்து அந்த பணத்தை மாத்திக்கிறாங்க. ஆனால் கையில் 500 1000 ரூபாய் நோட்டும் இல்லாமல் வங்கியில் பணமாக வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா ஏடிஎம்மும் செயல்படலை, அதனால அவங்க ஏடிஎம்ல போய் பணமும் எடுக்க முடியல. வங்கிகளையும் பணத்தை மாற்ற மட்டும்தான் முடியுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பணத்தை எடுக்க முடியல. இதுதான் டெல்லி முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் இருக்கக்கூடிய நிலைமையாக வந்திருக்கு. ஸோ எந்த விதமான பணமும் கையில் இல்லாமல் வங்கியில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் தான், பிரச்சனை தான். அவங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கியும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன் இது மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு தான் இந்த நிலைமையை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த வங்கிகளுக்கும் ஏடிஎம்களுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு. அதாவது இந்த ஏடிஎம்களில் பணத்தை நிரப்பக்கூடிய பணிகளில் தனியார் நிறுவனங்கள் தான் செய்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த ஏடிஎம் இயந்திரங்களை பணத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு போதிய அளவில் பணம் இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக வந்திருக்கிறது. ஒரே வழி 2000 ரூபாய் நோட்டை நீங்கள் நிரப்ப முடியும். ஆனால் 2000 ரூபாய் நோட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஏடிஎம்களையும் வசதிகளும் தொழில்நுட்ப வசதியும் இன்னும் செய்யப்படலை அப்படின்றத அருண் ஜேட்லியே சொல்லியிருக்காரு. அதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 500 ரூபாய் நோட்டும் நேற்றையிலிருந்தா பொதுமக்கள் புழக்கத்திற்கு விடப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு சூழலை 100 ரூபாய் நோட்டை மட்டும்தான் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வங்கிகள் இருக்காங்க. 100 ரூபாய் நோட்டு போதிய அளவில் இல்லை அப்படின்றதுனால எல்லா விதமான வங்கிகளும் நிரப்பதில் சில பிரச்சனைகள் இருக்கு. கார்த்திகேயன்.